ஒரே ஒரு ஷார்ட்ஸ்ல நம்ம கிரிமினல் ட்ரையல் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ் கிட்ட குடுக்க போறீங்க. சோ அந்த இன்ஃபர்மேஷன வாங்கிட்ட உடனே அது என்ன மாதிரியான குற்றம், அதுக்கு எவ்வளவு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றமா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது 3 வருஷத்துக்கு உட்பட்டு இருந்தா அத நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு பிணையில் விடக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 3 வருஷத்துக்கு மேற்பட்டு இருந்தா அது காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னும் அத பிணையில் விடக்கூடாத குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வழக்குகள்ல பிணையில் விடக்கூடாத குற்றம் காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தா உடனடியா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அடுத்து இப்ப எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு மறுக்கிறாங்க போலீஸ் அப்படின்னா நீங்க எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எஸ்பி அதை என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியா அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்களும் ஒழுங்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னா நீங்க கோர்ட்டுக்கே பிரைவேட் கம்ப்ளைண்ட் போலாம். இதுதான் இஷ்ட காசா அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனோடனே என்னங்க அடுத்த இன்வெஸ்டிகேஷன் தான். இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. போலீஸ் ஆமா இவர் தான் குற்றம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு சார்ஜ் ஃப்ரேம் ஆகிற மாதிரியான ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஷீட்டை கொடுப்பாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டை பார்த்த நம்மளுடைய மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சப்போஸ் அது அவங்க காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது, அதாவது அவங்க வழக்குல எடுத்து அதை விசாரிக்க முடியாத ஒரு குற்றமா இருக்கு, அதிகபட்ச தண்டனை உள்ள ஒரு குற்றமா இருக்கு அப்படின்னும் போது அதை கமிட்டல் ப்ரொசீடிங், அதாவது இது நான் பண்றதுக்கான அதிகாரம் இல்ல இவர் பண்ணுவாரு அப்படின்னு ரெஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இப்ப அது மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கக்கூடிய ஒரு குற்றமா தான் இருக்கு அப்படின்னும் பட்சத்தில் அதை மேஜிஸ்ட்ரேட் உடனடியா காக்னிசன்ஸ் எடுத்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணோடனே ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸ் அவங்கள எதிர் தரப்பு கிராஸ் பண்ணுவாங்க. அடுத்து அக்யூஸ்ட் சைடு எவிடன்ஸ் அதுல அக்யூஸ்ட கிராஸ் பண்ணுவாங்க. இடையில 2 இடத்துல கொஸ்டினிங் நடக்கும். ஒண்ணு சார்ஜ் ஃப்ரேம் பண்ண உடனே கேட்பாங்க. அடுத்து நம்மளுடைய எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸ் முடிஞ்ச உடனே கேட்பாங்க. இவ்வளவுதானா ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டா ஏன் வழக்கு இழுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதுல இடையில நம்ம ஜட்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும்போது அதை எதிர்த்தும் நம்ம ஹை கோர்ட்ல போலாம். அடுத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே குவாஷ் போறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் இல்லாம பெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பெயிலுக்கே நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கான ரைட் இருக்கு. அது இல்லாம அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆன்டிசிபேட்டரி பெயிலையும் நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதும் இந்த வழக்குக்கு அரெஸ்ட் பண்ணணுமா அரெஸ்ட் பண்ணக்கூடாதா, வாரண்ட் தேவையா வாரண்ட் தேவையில்லையா, இதையெல்லாம் போலீஸ் கவனிக்கணும். இது இல்லாம இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அதுல முழுமையா விசாரிச்சுட்டு அதுல முகாந்திரமே இல்ல, பிரெமா ஃபேஸே இல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா போலீஸ் அங்கேயே கூட க்ளோஸ் பண்ணலாம்.